ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு சுட சுட இதை ஈவினிங் டயத்தில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். செய்கிறதுக்குமே வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வெல்லம் சேர்த்துக்கங்க. இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தை பாகுபதத்துக்கு காய்ச்சணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த வெல்லம் முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தோடனே இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. எப்போதுமே வெள்ளத்தை காய்ச்சி எடுத்தால் அதை வடிகட்டிக்கணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன தூசி, மண், கல் இதெல்லாம் இருக்கும். இப்போ வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணியை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்த ரவையை சேர்த்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி சேர்த்த ரவையையும் கோதுமை மாவையும் நல்ல ஒரு முறை ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட விஸ்கு இல்லைன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் பாதி பாதியாக சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அதே போல் நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே நான் சொன்ன அளவுகள்லேயே சேர்த்துருந்தீங்கன்னா நம்ம இப்போ சேர்க்குற வெள்ளைப்பாகு பத்தாது. வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக லூஸாக தான் இருக்கணும். அதனால் அரை கப் அளவுக்கு பாலையுமே முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு குழி கரண்டி வச்சு மாவை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாவோ இல்லை ரொம்ப தண்ணியாவோ இருக்கக்கூடாது. இப்போ நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் பணியாரமும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவெல்லாம் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் நான் இப்போ குழிப்பணியார சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுமே இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். பணியாரம் நல்லா ஒரு பக்கம் முழுமையாக லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள், ஒரு சைடு வெந்த உடனே பணியாரம் எல்லாமே நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ ஒரு பணியாரத்தை திருப்பி போட்டு பார்த்தா நல்லா ஒரு பக்கம் கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு. அதே போல் இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதே போல் அடுத்து இன்னொரு சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வெந்துடும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தோம்னா இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு. இப்போ பணியாரம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீதம் இருக்கிற எல்லா பலகாரத்தையுமே எடுத்துடலாம்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பலகாரத்தை செஞ்சிடலாம். இது ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கும் சரி, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி, ஈவினிங் டீ போடுற டயத்தில் சுட சுட இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பலகாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.